Hi friends, Assalamu alaikum and welcome you all. I'm Sumaiya from Sumi's home chef Kanyakumari. Kanyakumari வந்து ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லங்க. அங்க நீங்க விதவிதமான உணவுகளையும் நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் கன்னியாகுமரியில மோஸ்ட்லி தேங்காய் வச்சு தான் அதிகமா சமைப்பாங்க. அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகமான தேங்காய் உற்பத்தியும் இருக்குது இந்தியால. அதே மாதிரி தான் நேந்திரம் பழம் அதாவது பனானா சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழைப்பழங்களும் இங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அண்ட் வெளியூர்ல இருந்து சுத்தி பாக்குறதுக்காகட்டும் இல்ல சொந்தக்கார வீட்டுக்காகட்டும் வாரவங்க கண்டிப்பா எங்க ஊர் வந்துட்டு பனானா சிப்ஸ் வாங்காம திரும்பி போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் சக்கவத்தல் அப்படிங்கிற ஜாக் ஃப்ரூட் சிப்ஸும் அதிகமா செய்யறாங்க. அண்ட் கன்னியாகுமரியோட பாரம்பரிய உணவுன்னு சொல்லும்போது இன்னும் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் இங்கே உங்க கூட எங்கள் ஒரு ஸ்பெஷல் பலகாரம் முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லைனா எந்த வித பண்டிகை ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி செஞ்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். அண்ட் அவுட்டர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும், அதே சமயம் உள்ளாடி வந்து கோகனட் அப்புறமா வந்து பயத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரான ஸ்டஃபிங்கும் இருக்கும். ஸோ இப்போ இந்த சூப்பரான முந்திரி கொத்து ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முந்திரி கொத்துக்கான அவுட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஊற வைக்கிறோம். இந்த அரிசி வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போதான் நல்லா வடியை அரைச்சி எடுக்க முடியும். ஸோ 2 மணி நேரம் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூடி வச்சுக்கலாம். இது மூடி வச்சு ஊறக்கூடிய டைமில் நம்ம இதுக்கான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சிறு பைத்தம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிரீன் கிராம். ஸோ இப்போ இதை வந்து நல்ல வாசம் வர்றது வரை கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும் அதோட கலர். இப்போ நாம் இதை ஒரு பக்கமாக ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தோல் நீக்கின உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். இது சேர்க்கறதுனால இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற விட்டுக்கலாம். ஸோ நாம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த 2 பருப்புமே நல்லா ஆறுற வரைக்கும் அதுக்கான பேட்டரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 2 மணி நேரமாக ஊற வச்ச பச்சரிசியை தான் அரைக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், எந்த அளவுக்கு கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனான பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதோட டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் ஆற வச்சுருக்கக்கூடிய சிறு பைத்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி துருதுருப்பாகவே பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் கருப்பட்டியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு கரைய வைக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் மெல்ட் ஆனால் மட்டும் போதும், எந்தவித பாகுபதமும் தேவையில்லை. மெல்ட் ஆகிற பாகை நம்ம தேங்காய் கூட சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தேங்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சர்க்கரையும் கருப்பட்டியும் உருக்கி வச்சுருக்க பாகை அரைச்சி எடுத்து விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம கையில் தொட்டு பார்க்கணும். ஸோ ஒற்றை பதம் வந்ததுமே நாம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ நாம் அதை ஆற வச்சு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா பால்ஸ் வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுக்கிற சூடோடையே நம்ம பால் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேட்டரை ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம். இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் இல்லைனா டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பால்ஸையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லோ பேட்டரில் டிப் பண்ணி மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃப்ளேமை வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முந்திரி கொத்தை உடையாமல் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா பால்ஸையும் நம்ம பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரொம்பவே அருமையாக தயாராகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான பலகாரம் கூட. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.